ஹாய், இன்னைக்கு உங்க கூட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரியை தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இவங்க தான் மிஸ்ஸஸ் சுதா. பொதுவாகவே லேடிஸ் அவங்க பசங்க அண்ட் ஹஸ்பண்டோட வெல்பீயிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய கேர் இப்போ கேரும் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஹெல்த்தை பற்றியும் அவங்க வெல்பீயிங்கை பற்றியும் அவங்க கேர் பண்ணுறதே இல்லை. ஸோ இவங்களும் ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு விமன் மாதிரி அவங்களோட ஹெல்த்தை பற்றி கேர் பண்ணாதனால எக்ஸஸ் வெயிட் அண்ட் நிறைய அன்ஹெல்த்தி பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க. ஸோ அன்ஹெல்த்தினா நார்மலாக கிடையாது. இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஹெட் ஏக்கு, ஹோல் டே டயர்டாக இருக்கிறது, அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க அண்ட் ஹஸ்பண்டோட வெல்பீயிங்காகவே தான் இவங்களோட ஹெல்த்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்து ஒரு கோச்சரோட அக்கௌண்டபிளாக இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கன்சிஸ்டண்டாக இருந்த ஒரு 6 months ஆஃப் பீரியடில் 33 kgs பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெயிட் லாஸ் பண்ணி அண்ட் அந்த 33 kgs வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் இந்த 33 kgs வெயிட் லாஸ் பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க, சொல்யூஷன் தேடினாங்க, சீரியஸாக ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. நீங்களே இவங்களை மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு டெசிஷன் எடுத்துறீங்களா? பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆல் த வெரி பெஸ்ட்.